வாய் வழி மற்றும் திறனறி தேர்வு சேலம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை இல்லாமல் செய்ததுடன் இளம் வயது திருமணங்களை தடுத்து கிராமப்புற பெண்களின் உயர்கல்வி வாய்ப்பையும் உறுதி செய்துள்ளது. எளிய மனிதர்களின் வாழ்க்கையை கல்வியால் மாற்றமடைய செய்யும் கல்வி உதவித்தொகை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். கல்வி மட்டுமே ஒருவரின் நிலையை உயர்த்தும் என்பதில் உறுதியாக இருக்கும் மத்திய அரசு மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்காக தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வினை நடத்துகிறது. இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் வீதம் 4 வருடங்களுக்கு 48,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக 12ஆம் வகுப்பு பயிலும் வரை வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வின் மூலம் கிடைக்கும் கல்வி உதவித்தொகை சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இங்குள்ள அரசு மகளிர் பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி கனவை மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பூர்த்தி செய்து வருகிறது. மிகவும் எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகளின் வாழ்க்கையில் போட்டித் தேர்வுகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. முற்றிலும் நெசவாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைந்துள்ள ஜலகண்டாபுரம் பகுதி மாணவிகளின் உயர்கல்வி வாய்ப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. நாங்கள் இப்போ NMMS எக்ஸாம் எழுதுறதுல எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மந்த்லி வந்து 1000 ருபீஸ், 12th முடிக்கும் போது எனக்கு 48,000 ருபீஸ் இருக்கும். அதனால நான் வந்து நீட் எக்ஸாமுக்கும் TNPSCக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th முடிச்சுட்டு நான் ஏதாவது ஒரு நல்ல காலேஜுக்கு சேரும்போது எங்கள் அப்பாவோட சுமையை வந்து நான் குறைப்பேன். எனக்கு பிடிச்ச காலேஜில் நான் வந்து சம்பாதிச்ச காசு மூலமாக, படித்து சம்பாதிச்ச காசு மூலமாக என்னோடய காலேஜுக்கு வந்து நானே போவேன். இந்த எக்ஸாம் எழுதுனது மூலமாக நான் வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சா அந்த எக்ஸாமுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் NMMS எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த 48,000 எஜுகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பாஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் நிறையா நாங்கள் வந்து ரீகால் பண்ணோம், நிறையா டெஸ்ட் எழுதணும், சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் வந்திருந்தோம், அதுக்கப்புறம் மார்னிங் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ், இதெல்லாம் இருந்ததுனால நிறையா டெஸ்ட் எழுதி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா இதை பாஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 பொண்ணுங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து இந்த அமௌண்ட் வந்து நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்த்துக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் எனக்கு வேறு டேலண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு இந்த NMMS எக்ஸாம் எழுதுனதுக்கோட ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு காலேஜுக்கோ இல்லை வேறு டேலண்ட் எக்ஸாம்ஸ் கோச்சிங் கிளாஸ் இது மாதிரிக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். UPSC எழுதணும்னு ரொம்ப ஆசை. இந்த எக்ஸாமை நான் மினி UPSCயாக நினச்சி தான் எழுதினேன், செலக்ட் ஆகிட்டேன். பெண்கள் அதிக அளவில் கல்வி கற்று முன்னேறும் போது நாட்டின் வளர்ச்சியும் சமூக மாற்றமும் ஒரு சேர நிகழ்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் கல்வி உதவித்தொகையாக மத்திய அரசு வழங்குவதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் அடுத்த தலைமுறையின் உயர்கல்வி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து குணசேகரன், விஜயகுமார்.